கோவை மாவட்டம் கணுவாய் அருகே சிலிண்டர்களை ஏற்றி சென்ற வேன் சாலையின் நடுவே கவிழ்ந்ததால் விபத்து ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் கணுவாய் அருகே சிலிண்டர்களை ஏற்றி சென்ற வேன் சாலையின் நடுவே கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா, இந்த விபத்து குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்ததா? கோவை அடுத்த தடாகம் பகுதியிலே நாள்தோறும் அங்கே அந்த பகுதி தடாகம், கணுவாய் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்காக கேஸ் சிலிண்டர்கள் கொண்டு செல்வது வழக்கம். இன்று காலை இதே போல சற்று முன்னர் இன்று காலை 407 வாகனத்தில் முற்றிலுமாக நிரப்பப்பட்ட சிலிண்டர்கள் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் ஏற்றிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையிலே தான் அந்த தடாகம் சாலையிலே கணுவாய் அடுத்த நர்சரி பகுதியிலே அந்த வழக்கம் மூல வாகனம் வந்து கொண்டிருந்த பொழுது நிலை தடுமாறி சாலையிலே கவிழ்ந்து விழுந்துள்ளது. இந்த காட்சிகள் சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருக்கிறது. இதனால் அந்த லாரி விழுந்தவுடனேயே அதிலிருந்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்கள், வீட்டு உபயோக சிலிண்டர்கள் அனைத்துமே சாலையிலே அங்கங்குமாக உருண்டு ஓடிய காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்தார்கள். அனைத்துமே முழுமையான சிலிண்டர்களாக இருப்பதால், கேஸ் சிலிண்டர்களாக இருப்பதால் இதை வெடித்து விடுமோ என்ற அச்சத்தில் ஆழ்ந்தார்கள். உடனடியாக அந்த பகுதி மக்கள் ஒன்று திரண்டு அந்த சாலையில் சிதறி கிடந்த சிலிண்டர்கள் ஒன்றாக எடுத்து சாலையின் ஓரத்தில் அடுக்கி வைத்தார்கள். பின்பு அந்த பகுதி மக்கள் ஒன்றிணைந்து காவல்துறை வருவதற்கு முன்பாகவே அந்த கவிழ்ந்த லாரியை மேலே தூக்கி நிறுத்தி, ஓரமாக நிறுத்தி போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் செய்தார்கள். இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காத வகையிலே அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.